வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. இது என்னன்னா, எங்களோட 5 தலைமுறையா நாங்க போற ஒரு தேர் திருவிழா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ ப்ளாக்கா போட்டிருக்கேன். அத நீங்க பாருங்க. இது வந்து மாத்தளையில இருக்கிற முத்துமாரியம்மன் கோயில். இங்க வந்து ரொம்பவும் பிரசித்தமான தேர் ஒண்ணு. இது வந்து மாசி மாசம் நடைபெறும். இது வந்து கிட்டத்தட்ட 21 நாள் இதுக்கான கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சு, கடைசியா வந்து இது முடியிற இது வந்து இடும்பன் பூஜையோட முடியும். முன்னெல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கிற நேரம் எங்களோட டீன்லன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப முன்னாடியே போயிடும். ஒரு 5-6 நாளைக்கு போயிட்டு பால் குடம், அப்புறம் தீ மிதிப்பு, கற்பூர சட்டி, பறவைக்காவடி அப்படின்னு கண்டினியூலி இருக்கிற எல்லாத்தையும் வந்து இடும்பன் பூசையும் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வருவோம். அப்படி தான் நாங்கள் முன்னே இருந்தோம். பட் இப்போ அப்படி முடியாது. நாங்கள் ஒரு ஒன் டே தான் போவோம். தேர் மட்டும் இழுத்துட்டு வந்துடுவோம். இப்போ தான் இப்படி தான் நடக்குது. இது வந்து எங்களோட 5 தலைமுறை. அதாவது எங்களோட கொள்ளுப்பாட்டி, பாட்டி, அம்மா, இப்போ என்னோட சிஸ்டர் பிரதர்ஸோட பிள்ளைங்கள் அவங்களோட அப்படின்னா கிட்டத்தட்ட 5 தலைமுறை வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கும் போகிறோம். அதாவது இங்கே என்ன சொல்கிறது, இந்த பூஜைகளும் நடைபெறுது. எங்களோட அம்மாவோட கல்யாணமே இங்கே தான் நடந்துச்சு. எனக்கு இங்கே இருக்கிற காளி கோயில் சொல்லுவாங்க, ஏழுமுக காளி கோயில், அங்கே தான் என்னோட மொட்டையை போட்டிருக்கிறாங்கன்னு எங்கள் அம்மாவங்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 83 வந்து எங்கள் அம்மாவங்க அங்கே இருந்த டைம். அந்த நாங்கள் வந்து கேண்டி. ஸோ அம்மாவங்க வந்து எங்களோட அப்பாட பிரதர் இருக்கிற அங்கே விசிட் பண்ணியிருந்தாங்க 83 அந்த கலவரம் நடக்கிற நேரம். அந்த நேரம் சந்தனத்தாலான தேர் தான் அங்கே இருந்திருக்கு. அந்த சந்தனத்தான தேரை வந்து உங்களுக்கு தெரியும், இந்த காலத்தில் எரிச்சிருக்கிறாங்க. அது முழு மாத்தளை ஊரையுமே அந்த வாசம் வந்துச்சாக எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க. அப்புறம் இதில் வந்து இந்த தேர் என்னென்னா பிள்ளையார் இருக்கிறாரு, அப்புறம் முருகன், அப்புறம் சிவன் அம்பாள், அப்புறம் அம்பாள், அப்புறம் சண்டேஸ்வரர். இது நான் இங்கேருந்து மாலை கிளம்புலேருந்து செஞ்சு மற்ற சாமானமெல்லாம் நான் அங்கே வாங்கினேன். மற்ற நாளைக்கு இங்கேருந்து கொண்டு போவோம். பட் இந்த முறை முடியாமல் போனேன். அங்கே வாங்கி நாங்கள் இது வந்து தேருக்கெல்லாதும் கொடுத்து அர்ச்சனை பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கிட்டோம். இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சுக்க. நாங்கள் நார்மலி கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு தான் போவோம். இந்த முறை நாங்கள் போனது 7 மணி மாதிரி, ஒரு 5 அப்போ அதனால சரியான க்ரௌடாக இருந்துச்சு. இல்லைன்னா நாங்கள் 10க்கு பிறகு போயிட்டு விடிய எழுதிட்டு ஒரு 4-5க்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி சில நேரம் பகல் டைம்லேயும் போயிருக்கோம். அப்போ அங்கே வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஜன நெருக்கடியில் மாட்டிக்கிட்டோம். அம்மன் தேர்கிட்ட ரொம்ப இதாக இருந்துச்சு. அதில் வந்து நான் என்ன சொல்கிறது, எல்லாமே எங்களோட ஃபேமிலியில் எல்லாமே கொஞ்சம் இறுக்கிட்டோம். அப்புறம் ஒரு மாதிரி சமாளித்து அம்பாள்ட அருளோடு நாங்கள் வந்துட்டோம். அங்கே வந்து தேர்னா அவங்களுக்கு தெரியும், சில அசம்பாவிதங்கள் நடக்கும். அதாவது களவெடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கும். பட் இந்த முறை வந்து எனக்கு அவங்களோட மற்ற நாளே கோயில் நிர்வாகம் ரொம்ப நல்லா செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் உள்ளுக்கு போட்டு தண்ணி, ஜூஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், கடலை, அந்த மாதிரி நிறைய சாமான் கொடுவேன். பட் இந்த முறை ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னு எனக்கு தெரியல. பட் இந்த முறை நிர்வாகம் கொஞ்சம் புவராக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் வருஷக்கணக்காக போய்கிட்டு இருக்கிறதுனால. இதில் வந்து இன்னைக்கு இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இடுமன் பூசையெல்லாம் முடிஞ்சிருக்கும்னு. பச்சை சாத்துவாங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். யார் யார் இந்த தேருக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியலை, யார் இதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நாங்கள் ஜெனரேஷனாக இங்கே போய்கிட்டு இருக்கோம். அம்பாலோட பக்தி கூட எங்களை ரொம்பவும் எங்களோட ஃபேமிலியையும் எங்களை சுற்றி இருக்கவங்களையும் ரொம்ப நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி தான் அம்பாலோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அம்பாலோட அருள் வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் இது பண்ணுறேன். நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பார்க்க விடுங்க. எப்படி இந்த வீடியோ இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, மோட்டிவேஷனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் இது. அந்த காலத்தில் சந்தன தேர்லாம் இருந்திருக்கு. நம்மளாம் அதை பார்க்க கொடுத்து வச்சில்ல. சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த தேரில் வளமையாக கொடுத்து எடுக்கிற மாதிரி இங்கேயும் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். சரி, இப்போ வீடியோ எனக்கு ஏன்னா இதில் மியூசிக் போட முடியலை. இது வந்து லாங் வீடியோன்றனால அதான் மியூசிக் போட்டிருப்பேன். பட் அது எனக்கு முடியாமல் போயிடுச்சு. அதான் பேசிக்கிட்டே போகிறேன். சரி, எல்லாருக்கும் அம்பாலோட அருள் கிடைக்கணும்னு நான் மனசார பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.